மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து ஐசவுஸ் பகுதியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். உதயசூரியன் தான் ஓட்டு போட போறீங்க. நிச்சயமா உறுதியா கொஞ்சம் சத்தமா நன்றி நன்றி. அந்த நன்றி உணர்வோட உங்களிடத்துல நான் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். அந்த நன்றி உணர்வோட உங்களிடத்துல ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன். மத்தியில நடைபெறக்கூடிய ஆட்சி ஒரு மத வெறிபிடித்த ஆட்சி. மதத்திற்கு வெறிபிடிக்கக்கூடிய வகையில பல நிலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. ஒரு சர்வாதிகார ஆட்சி. நாட்டை பற்றியோ மக்களை பற்றியோ கவலைப்படாத ஒரு ஆட்சி. ஆக மோடி தலைமையில் நடைபெறக்கூடிய மத்திய ஆட்சி. ஆக அந்த சர்வாதிகார மோடியினுடைய ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் வருகிற 18ஆம் தேதி நீங்கள் எல்லாம் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு தம்பி தயாநிதி மாறன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும். ஆக மத்தியில ஆட்சி மாற்றம் ஏற்படுகிற நேரத்தில் உறுதியாக நிச்சயமாக தமிழ்நாட்டிலும் மோடிக்கு எடுபடியாக இருக்கக்கூடிய எடப்பாடி ஆட்சியும் தூக்கி எறியப்பட இருக்கிறது. நீங்க நினைக்கலாம் இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் தானே, எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி போகும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உண்மைதான், நீங்க நினைக்கிறது 100% உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி ஒரு மைனாரிட்டி நிலையில தான், மெஜாரிட்டி இல்லாத சூழ்நிலையில ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக மைனாரிட்டியா இருக்கக்கூடிய ஆட்சியை முட்டு கொடுத்து அந்த ஆட்சியை இதுவரைக்கும் காப்பாத்திட்டு இருக்குது யாருன்னு கேட்டீங்கன்னா பிரதமராக இருக்கக்கூடிய மோடி. ஆக மோடி அவுட் ஆனா எடப்பாடி அவுட் ஆயிடுவாரு. அதனாலதான் சொல்றேன். நீங்க இன்னொன்னு, இந்த 18ஆம் தேதி நடக்கிற சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் 18 இடங்கள் நடக்குது. அது 18ஆம் தேதி. அதுக்கு பிறகு அடுத்த மாசம் 19ஆம் தேதி 4 தொகுதிகள் நடக்குது. ஆக 18 + 4 22 தொகுதிகளில் தேர்தல் நடக்க போகுது. எப்படி எம்பி எலெக்ஷன்ல நாடாளுமன்ற தேர்தலில் புதுவையை சேர்த்து 40க்கு 40 நாம் தான் வெற்றி பெற போகிறோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆக நாடும் நமதே, 40ம் நமதே. அதுதான். அதே போலதான் 22 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் ரிசல்ட் வர்றப்போ அந்த 22க்கு 22 திமுக தான். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏற்கனவே திமுக, காங்கிரஸ், இந்தியன் முஸ்லீம் லீக் கூட்டணியாக நம்முடைய எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 97. ஆக 97 இந்த 22 இதை கூட்டி பார்த்தா என்ன சொல்லுங்க பாப்பா, 119. ஆக ஒரு ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழகத்தினுடைய ஆட்சிக்கு மொத்தம் எவ்வளவு வேணும்னா 234 சீட்டு இருக்கு. எம்எல்ஏ சீட்டு மொத்தம். அதுல பாதி 117. ஆக 117 + 1 வந்தாவே ஆட்சி தான். ஆக நம்ம 119 வந்துடுறோம். அப்ப யார் ஆட்சி? ஆக இதைத்தான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே 11 எம்எல்ஏ ஓபிஎஸ் உள்ளிட்ட 11 எம்எல்ஏ சுப்ரீம் கோர்ட்ல தூக்கு கயித்துல தொங்கிட்டு இருக்காது. அந்த ரிசல்ட் மோடி தான் காப்பாத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறார். ரிசல்ட் வராம, ஜட்ஜ்மெண்ட் வராம. ஆக ஜட்ஜ் மோடி போயிட்டாருன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். ஆக அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்தாச்சு, அது ஒரு 11 மைனஸ் ஆயிடுது அங்க அதிமுக. ஆக இதெல்லாம் நீங்க ஒட்டுமொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னா மோடி ஆட்சி மட்டும் இல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி ஆட்சியும் ஒழிகிற நாள் வந்துருச்சு. அதுதான் 18ஆம் தேதி. ஆக நீங்க ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்க போறீங்க. அதுக்கு ஒரே கல்லு தான், ஒரே தேர்தல் தான், நாடாளுமன்ற தேர்தல் தான். அதுல மத்திய ஆட்சியும் ஒழிக்க போறோம், இந்த எடுபடி ஆட்சி எடப்பாடி ஆட்சியும் ஒழிக்க போறோம். ஆக சர்வாதிகாரி மோடி, இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி ஒரு உதவாக்கரை. நான் உதவாக்கரன் ஏன் சொல்றேன்னா எதுக்கும் உதவாதாக்கரை. ஆக எதுக்கும் உதவாத நிலையில் இருக்கக்கூடியவங்களை உதவாக்கரன்னு தான் சொல்லணும். ஆக அந்த உதவாக்கரை ஆட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி ஆட்சியை தூக்கி எறிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. மத்திய சென்னையில
இன்றைக்கு நான் உங்களிடத்துல ஓட்டு கேட்க வந்திருக்கிறேன்னா மத்திய சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை உண்டு. என்ன பெருமைன்னு கேட்டா, நடந்து முடிந்த சட்டமன்றத்தினுடைய பொது தேர்தலில் இந்த மத்திய சென்னை தொகுதியில தான் 100க்கு 100 6 தொகுதிகளிலும் நாம வெற்றி பெற்றிருக்கிறோம். திமுக முழுமையாக வெற்றி பெற்றிருக்கு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? திருவள்ளிக்கேணி, சேப்பாக்கம், ஆயிரம் விளக்கு, அண்ணா நகர், துறைமுகம், எழும்பூர், வில்லிவாக்கம் ஆறையும் பிடிச்ச மத்திய சென்னை தொகுதி இது. அதனால திமுக என்பது மத்திய சென்னை ஒரு மிகப்பெரிய கோட்டையாக விளங்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மத்திய சென்னை தொகுதியில் தம்பி தயாநிதி மாறன் நிற்கிறாருன்னா அவரை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கொல்லன் தெருவில் ஊசி விற்ற கதைன்னு. அது மாதிரி தான் அவரை பற்றி நான் அதிகமாக உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாம் உங்களுக்கு தெரியும். 2 முறை அவர் இதே தொகுதியில் எம்பியாக, நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட போது 2 முறையும் மத்திய அமைச்சராகவே இருந்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக 2 முறை எம்பியா இருந்து 2 முறை மத்திய அமைச்சராக இருந்து பல பணிகளை, குறிப்பா நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் சென்னை மாநகரத்தினுடைய வளர்ச்சிக்கும் பல்வேறு பணிகளை செஞ்சு முடிச்சவர் இங்கே வேட்பாளராக நிற்கக்கூடிய தம்பி தயாநிதி மாறன் அவர்கள். நோக்கியா பார்க்கிறோம் இன்னைக்கு, அதே போல சாம்சங், கம்ப்யூட்டர் நிறுவனங்கள் இதெல்லாம் கொண்டு பல சாதனைகளை படைத்தவர் அவர் மத்திய அமைச்சராக இருந்தப்போ. அதேபோல் செல்போன் கட்டணத்தை குறைச்சி கொடுத்தவர் அவர் தான். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் 1 ரூபாயிலேயே செல்போன் பேசுகிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் இங்க இருக்கிற நம்முடைய வேட்பாளர் தம்பி தயாநிதி மாறன் அவர்கள் தான். குறைந்த கட்டணத்திலேயே இன்டர்நெட் சேவையை ஏற்படுத்தி கொடுத்தவர் தம்பி தயாநிதி மாறன் அவர்கள். அவரை பத்தி மட்டும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னை பத்தி சொல்லல. அதனால என்னை பத்தி நான் சொல்லணும். நான் இதே சென்னை மாநகரத்தில் 1 முறை அல்ல 2 முறை உங்களுடைய அன்போடு ஆதரவோடு மேயராக இருந்தவன் தான் நான். உங்களுக்கு தெரியும், அந்த மேயராக இருந்தப்போ என்னென்ன பணிகள்லாம் செஞ்சேங்கிறது உங்களுக்கு தெரியும். மாநகராட்சியை சீர்படுத்தணும், மாநகராட்சி பள்ளி கட்டிடங்களை ஒழுங்குபடுத்தணும், மாநகராட்சியில் இருக்கக்கூடிய கல்வியினுடைய தரத்தை உயர்த்தணும். ஒரு காலத்தில் ஒரு பையன் கெட்டு போகணும்னா கார்பரேஷன் ஸ்கூலில் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசக்கூடிய காலம் இருந்துச்சு. ஆனால் அந்த நிலைமையை நான் மேயர் இருந்தப்போ மாற்றி மாநகராட்சி பள்ளியினுடைய கல்வி தரத்தை தனியார் பள்ளிக்கு ஈடாக கொண்டு ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்சோம். அதே மாதிரி மருத்துவமனைகள், மாநகராட்சியினுடைய மருத்துவமனைகள், சுகாதார நிலையங்கள், அதற்கு பிறகு சமூக நலக்கூடங்கள், விளையாட்டு திடல்கள், பூங்காக்கள், இப்படி கம்ப்யூட்டர் வசதிகள், இப்படி கல்விக்காக பல பணிகளை, மாநகராட்சியினுடைய பணிகளுக்காக பல பணிகளை செஞ்சோம். எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க வேண்டும் என்பதற்காக 10 மேம்பாலங்களை கட்டிய ஸ்டாலின் தான் உங்களிடத்தில் ஓட்டு கேட்க வந்திருக்கிறார். ஏதோ சும்மா உங்கள்கிட்ட ஓட்டு கேட்க வரல, பல சாதனைகளை செஞ்சிருக்கிறோம். அவர் இப்ப வேட்பாளராக இருக்கக்கூடிய தயாநிதி மாறன் அவர்கள், அவர் 2 தடவை எம்பியா இருந்தப்போ, 2 தடவை அமைச்சராக இருந்தப்போ அவர் செஞ்ச சாதனைகளை சுருக்கமா சிலவற்றை உங்கள்கிட்ட சொன்னேன். அதே மாதிரி நான் மேயராக இருந்த நேரத்தில் அவருக்காக ஓட்டு கேட்க வந்திருக்கக்கூடிய நான் மேயராக இருந்தப்போ என்னென்ன பணிகளை செஞ்சேங்கிறத தலைப்புச் செய்திகளாக உங்களிடத்துல சொல்லியிருக்கிறேன். மாநகராட்சி என்பது நீங்க பார்க்கலாம், பெரிய பெரிய மாநகராட்சி என்பது இந்தியாவில் 4 தான். 1 மும்பை, டெல்லி, கொல்கத்தா, சென்னை, இதுதான் பெரிய மாநகரம். ஆக எந்த மாநகராட்சியும் பாலங்கள் கட்டிய வரலாறு கிடையாது. முதல்ல 96ஆம் ஆண்டு நான் இந்த சென்னை மாநகரத்தினுடைய மேயராக பொறுப்பேற்றதற்கு பிறகு கலைஞர் முதலமைச்சராக இருந்த காரணத்தினால அவருடைய துணையோடு திமுக அரசினுடைய ஒத்துழைப்போடு முதல்ல மாநகராட்சியில பாலம் கட்டியது நம்முடைய சென்னை மாநகராட்சி தான். நான் மேயராக இருந்த போதுதான். அந்த பாலங்கள் மட்டும் இப்போ சென்னையில இந்த 10 இடங்கள் இல்லாமல் இருந்தா இப்பவே போக்குவரத்து தாங்க முடியல. ஆக அந்த பாலங்கள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா அந்த 10 மேம்பாலங்கள் கட்டுவதற்கு முன்பு அண்ணா மேம்பாலம் இருக்கு பாருங்க, அதுதான் 71 கலைஞர் முதலமைச்சராக இருந்தப்போ அது கட்டினது. அதுக்கு பிறகு யாரும் மேம்பாலங்களை கட்டல.
அதுக்கு பிறகு நான் மேயரா வந்ததற்கு பிறகு திமுக ஆட்சி துணையோடு திமுக மாநகராட்சி கைவசம் இருந்தப்போ அந்த பணியை நாம் செஞ்சு முடித்தோம். ஆக இவ்வளவு பணிகளை நாம் செஞ்சு முடித்தோம். அது மட்டும் இல்லை, எத்தனையோ திட்டங்களையும் சாதனைகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு இருந்த நேரத்தில் துறைமுகம் எண்ணூர் சாலை விரிவாக்கம், நெம்மேலியில் கடல்நீர குடிநீரக்கூடிய திட்டம், கடல்சார் தேசிய பல்கலைக்கழகம், ஒரகடத்தில் மோட்டார் வாகன சோதனை மையம், தாம்பரத்தில் சித்த மருத்துவ சோதனை மையம், இப்படி பல்வேறு சாதனைகளை அதிலும் நம்முடைய ஆதரவோடு மத்தியில் நம்முடைய அரசு அங்கே மத்திய அரசு இருந்த காரணத்தினால இந்த பணிகளை எல்லாம் நாம் செஞ்சு முடிச்சிருக்கிறோம். மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து ஐசோஸ் பகுதியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அது நேரடி